ஹாய், அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம்ஸ் டு மாம்ஸ் டைரி. இது பாரிஜாத பூங்க இது. சரி, எப்போதுமே காலையில் ஏஞ்சினா வாசல் கூட்டிகிட்டு கோலம் போட்டு வெளில வரும்போது 1 2 தான் பூ இருக்கும். சரின்னு அப்படியே கையில் பறிச்சுட்டு வந்துடுவேன். இன்றைக்கி போய் பார்த்தா செடி ஃபுல்லாக அவ்வளோ பூ பூத்துருந்துச்சு. எல்லா பூவும் ஒரே நாளில் பூத்துருச்சு போல இருக்குது. சரின்னு அதை எல்லாத்தையும் பறிச்சுட்டு வாசல் கோலம் போட்டுட்டு அப்படியே கேட்டெல்லாம் சாத்திட்டு காம்பவுண்டுக்கு வெளியில் தாங்க நிறைய பூ இருந்துச்சு. அதையும் பறிச்சுட்டு அப்புறம் காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் பூ இருந்துச்சு, ஒரு 2 3 அதையும் பறிச்சுட்டு வந்துடலான்னு. நான் 1 2 தான் எப்போதும் இருக்கும்னு சொல்லிவிட்டு கையிலேயே பறிச்சுட்டு வந்துடுவேன். இன்றைக்கி பார்த்தா அவ்வளோ பூ இருந்துச்சு, கையிலேயே வச்சுக்க முடியல, அவ்வளோ இருந்துச்சு. சரின்னு எல்லாத்தையும் பறிச்சுட்டு காம்பவுண்டுக்கு உள்ளே 2 பூ இருந்துச்சு. சரி, அதையும் பறிச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதையும் பறிச்சுட்டு உள்ளே மணி பிளான்ட் வந்து எதில் ஏற்றி விடுறதுன்னு தெரியாமல் தரையிலேயே அப்படியே படர்ந்துருக்கும். சரி, அதுக்கும் கொஞ்சம் தண்ணியை தெளித்து விட்டுலாம். தண்ணியை தெளிச்சுட்டு பறிச்சுட்டு வந்துச்சுங்க. இந்த செடியிலே இருக்க பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாம் ரோஸ், ஒயிட் ரோஸ் மாதிரி இருக்குது அப்படியே. சரி, அதையும் பறிச்சுட்டு வந்துடலாமே, எல்லாத்தையும் பறிச்சாச்சுங்க. அப்படியே எல்லாத்தையும் சாமிக்கு எல்லாத்தையும் வச்சுருவோம்னு சொல்லிவிட்டு மணி பிளான்ட் வந்து இன்னும் கட் பண்ணி தான் விடணும்னு நினைக்கிறேன். எல்லாம் அப்படியே அடர்த்தியாக காடாக இருக்குது. சரி, கையிலேயே பறிச்சுட்டு வருவேன்னா இன்றைக்கி. அப்புறம் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் கூடையில் வச்சுட்டு அப்படியே எடுத்தாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாம்ஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.